மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 7வது சாப்டர் நிலையான நினைவு பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 93, 94. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்க இருக்குது. கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் முடிவு செஞ்சு அவருடைய இல்லத்துக்கு போகிறாரு. அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவருடைய மலர் பாதங்களுக்கு அருகே 2 கைகளையும் கட்டிக்கிட்டு பணிவோடையும் பக்தியோடையும் தலைவணங்கி நிற்கிறாரு அர்ஜுனன். கௌரவர்கள் பக்கத்துலேருந்து துரியோதனனும் கிருஷ்ணருடைய உதவியை நாடக்கூடிய ஒரு எண்ணத்தில் அங்கே வராரு. அதே மாதிரி கிருஷ்ணர் தூங்குறத பார்த்துட்டு ஒரு இருமாப்போடையும் ஆணவத்தோடையும் கிருஷ்ணருடைய தலைப்பக்கமாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிறாரு துரியோதனன். கொஞ்ச நேரத்தில் கிருஷ்ணர் கண் விழிக்கிறாரு. காலடியில் அர்ஜுனன் நின்றுட்டு இருந்ததுனால முதல்ல அவரை பார்க்குறாரு. எழுந்து உட்கார்றதுக்காக திரும்பின போது அவருடைய பார்வை துரியோதனன் மேலேயும் விழுது. எல்லாமே தெரிஞ்ச கிருஷ்ணருக்கு இவங்க ஏன் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த நோக்கமும் புரியுது. இருந்தாலும் 2 பேரையும் பார்த்து அன்போட புன்னகையோடு வரவேற்று நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ துரியோதனன் அர்ஜுனன் 2 பேருமே இப்போ வர இருக்கக்கூடிய அந்த போரில் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிருஷ்ணர் சிரிச்சிட்டு ஒரே விஷயத்தில் 2 பேருமே உதவி கேட்டு வந்து என்னை ரொம்ப சங்கடப்படுத்திட்டீங்க. இருந்தாலும் உங்கள் 2 பேருக்கும் நான் உதவி கண்டிப்பாக செய்வேன். ஆனாலும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உங்கள் 2 பேரில் ஒருத்தங்கக்கிட்ட சேனை இல்லாமல் என்னுடைய சேனை இல்லாமல் நான் மட்டும் வருவேன். இன்னொருத்தங்கக்கிட்ட என்னுடைய முழு படைபலத்தையும் அவங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது கிருஷ்ணர் மறுபடியும் சிரிச்சிட்டு என்னுடைய பார்வை முதல்ல அர்ஜுனன் மேலே பட்டதுனால அர்ஜுனனுக்கு தான் முதல்ல கேட்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கே அர்ஜுனன் வந்து அந்த படைகள் எல்லாத்தையும் கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி துரியோதனன் வந்து பயப்படுறாரு. ஆனால் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா நீங்கள் மட்டும் எனக்கு போதும், உங்களுடைய படைகள் எல்லாத்தையும் துரியோதனனுக்கும் கௌரவர்களுக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையோடு கேட்குறாரு அர்ஜுனன். இதை கேட்டோடனே துரியோதனனுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்குது. துரியோதனனும் கிருஷ்ணர்கிட்ட எனக்கு உங்களுடைய படைகள் எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிருஷ்ணரும் இந்த 2 விஷயங்களுக்கும் ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த போரில் வெற்றி அடைஞ்சவங்க யார், தோல்வி அடைஞ்சவங்க யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த கதையினுடைய நீதி அப்படிங்கிறது என்ன? நாம் கடவுளை தான் கேட்கணுமே தவிர அவர் கொடுக்கக்கூடிய பொருட்களை இல்லை. கடவுள் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துட்டு அவர் நம்மக்கிட்டேருந்து விலகி இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறதுங்கிறது ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் கடவுளே நமக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னா மற்ற எல்லாமே நமக்கு தானாக தேடி வரும். நமக்கு எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி தான் அர்த்தமாகுது. இதுதான் இந்த கதையினுடைய நீதியாக சொல்லப்படுறது. இப்போ நதியில் வந்து ஒரு நீர் ஓடுது, அது நிரந்தரமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நம்மளால் தண்ணியை எடுத்துக்க முடியுது. ஆயிரக்கணக்கான வருஷம், லட்சக்கணக்கான வருஷம் நாம் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டே இருக்கோம், அதுவும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் கடவுளும். இப்போ நம்ம கடவுளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிரந்தரமாக எப்போவுமே தன்னை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 1000 லட்சம் கோடி வருஷங்களா எத்தனை மக்கள் வந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் தன்னை முழுமையாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் கடவுள் அதுலேயே நிலச்சிருக்காரு. அவர்கிட்டேருந்து அந்த பொக்கிஷங்கள் குறையிறதே இல்லை, அவர் களைப்படைகிறதும் இல்லை. ஆனால் மனிதன் தன்னை ஒரு முறை தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்துட்டான் அப்படின்னா அதோடு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா எதுவுமே இல்லை. அதுதான் நம்மளை கடவுள்கிட்ட முழுமையாக அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அது எப்போ முடியும்? அந்த மனிதனுடைய இதயம் திறக்கிற வரைக்கும். அந்த இதய கதவு அப்படிங்கிறத திறக்காத வரைக்கும் கடவுளால் உள்ள நுழைய முடியாது.
எப்போ அந்த இதய கதவுங்கிறத திறக்கப்படுகிறதோ அப்போ கடவுள் முழுமையாக மனிதனுடைய இதயத்துக்குள்ளே குடி வந்துடுறாரு அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தியானம் செய்யறதுனால மனதில் தற்காலிகமாக ஒரு அமைதி, சாந்தி இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் நாம் தெய்வீக சக்தியோட ஒரு தொடர்பில் இருக்கோம். ஆனால் அந்த அமைதியும் சாந்தியும் நமக்கு தற்காலிகமாக தான் இருக்குது. அதுதான் குறித்த நேரத்தில் மட்டுமே தியானம் செய்கிறது போதாது அப்படின்றாங்க. ஏன்னா கடவுளுடைய புனிதமான சிந்தனையில் தொடர்புங்கிறது நமக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாம் கடவுளை பற்றின எந்த ஒரு எண்ணமுமே இல்லாமல் இருக்கும். நம்ம நாளினுடைய நிறைய பகுதியில் சேவை, பக்தி இப்படிங்கிற ஒரு பாதையிலேருந்து நம்ம விலகி தான் இருக்கோம். இதனால தான் பல வருஷம் பயிற்சி பண்ணால் கூட நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. அதில் கீழ்மட்ட நிலையிலேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர். திறமையுள்ள மாஸ்டர்னுடைய சரியான வழிகாட்டுதல்னால தியானத்தின் போது நாம் உணரக்கூடியது எளிமையும் அமைதியும் மட்டுமே. இதை அபியாசி புரிஞ்சுக்கிறதில்ல. இப்போது நிறைய பேருக்கு தியானத்தின் போது என்னால் எதுவுமே உணர முடியல அப்படின்னு சொல்லி புகார் பண்ணுறாங்க. நிறைய பேர் அடிக்கடி புகார் பண்ணுறாங்க. அப்படிங்கிறத சொல்லிட்டு, பயிற்சி அப்படிங்கிறது அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமே நாம் செய்யறதுனால தான், அதாவது அந்த பயிற்சியை கொஞ்ச நேரத்துக்கு சில நிமிஷத்துக்கு மட்டுமே நாம் செய்யும்போது மட்டும்தான் தெய்வீக சக்தியோடு நாம் தொடர்பு கொண்டுட்ருக்கோம். அப்போ அதுதான் இதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அதனால தான் அவருக்கு தியானத்தில் கிடைக்கக்கூடிய அந்த உண்மையான பலன் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம்தான் அவருக்கு தங்கி இருக்கு. இப்போது சிலருக்கு தியானத்தில் கிடைச்ச பலன் அப்படிங்கிறது ஒரு நாளினுடைய நிறைய நேரம் என்னுடைய கைவசம் தக்க வச்சிட்ருக்கேன், அதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உள்நிலையிலேயே, அந்த தியான நிலையிலேயே அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஒரு விதத்தில் பார்க்கும்போது அவர் கடவுளை பற்றின நிலையான நினைவிலேயே அவர் இருக்கிறாரு. அப்போது அவருடைய முன்னேற்றம்ங்கிறது சுலபமாகவும் விரைவாகவும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது தியானம் செய்கிற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் எல்லாத்துலேயும் நாம் கடவுளை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறதுனால தான் தியானம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது தற்காலிகமாக இருக்குது, அது நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. இப்போ அதே கடவுளுடைய நினைவிலேயே நாம் எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு அந்த நிலையான நினைவோடு நாம் இருக்கும்போது நமக்கு தியானத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பலன்கிறது நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் லௌகீக பற்றுதல், பொறுப்புகள் இது எல்லாமே அவனுக்கு நிறைய இருக்குது. நிறைய கஷ்டங்கள், கவலைகள், நிறைய எண்ணங்கள், இதில் எல்லாமே ஒரு மனிதன் சூழ்ந்து இருக்கும்போது கடவுளை அடிக்கடி நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முடியாத செயல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது அடிக்கடி கடவுளை நினைக்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்க அவங்க தன்னுடைய கவனத்தை கடவுள் பால உண்மையிலேயே திருப்பினா இது ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்கிறாங்க. இது எப்போ அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பயிற்சி பண்ணி பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நிரூபணம் ஆயிடும். அதாவது தங்களுடைய கவனத்தை உண்மையிலேயே கடவுள் பால நாம் திருப்பும்போது அந்த பயிற்சி அப்படிங்கிறது அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் இது அவங்களுக்கு அதை நிரூபித்து விடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதுவே எவ்வளவு தொந்தரவும் வேலையும் அவங்களுக்கு இருந்தாலும் இந்த வழிமுறையை நாம் கண்டிப்பாக பின்பற்றி நடக்க முடியும் அப்படிங்கிறது அந்த அனுபவம் அவங்களுக்கு புரிய வச்சிரும். அப்போ அதுதான் பயிற்சி பண்ணி பாருங்க அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.